ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூப் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு சூப் இது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் கார்ன் சூப். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹோட்டலில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான சூப் வந்து நம்ம வீட்டிலையே இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்ன் சூப் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பீன்ஸையும் வந்து நம்ம நல்லா மெலிசாக வந்து நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து ஸ்வீட் கார்ன். நான் வந்து ஒரு ஃபுல் கார்னை வந்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் வந்து தண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்னை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன், கார்னை மட்டும் தனியாக. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 3/4 கார்னை எடுத்து அதை வந்து மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். 1/4 கார்னை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கார்னை பிரித்து நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து நான் இந்த கார்னை வந்து சேர்த்துறேன். இதில் வந்து நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சும்மா இந்த கார்னை போட்டு நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கணும். இது நான் 3/4 கார்ன் போடணும். போட்டேன். இந்த கார்ன் வந்து இருக்கட்டும், நம்ம சூப்பில் வந்து டைரெக்டாக போடுறதுக்கு தேவை. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடணும். இப்போ நான் வந்து இந்த கார்னை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து சூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றி சூடு பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் கார்னுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றலாம். அது வந்து நமக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து சுட வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து இதில் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கார்னோட இந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த கேரட்டும் பீன்ஸும் வந்து வேகணும். அது டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கனால அது ஈஸியாக வெந்துடும். அது ஒரு தடவை வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம எடுத்துடணும். இதை எடுத்து இதை வந்து கீழே போட்டுடணும். இது என்னென்னா இந்த கார்னில் இருக்க ஸ்டார்ச். இதை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பீன்ஸும் கேரட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி கார்னையும் வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த கார்னும் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து கார்ன் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர். இது வந்து நம்ம சூப் குடிக்கும் போதும் வந்து பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பெப்பர் போட வேண்டாம், குடிக்கும்போது நீங்கள் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நம்ம கார்னில் வந்து அரைச்சி நம்ம பண்ணுறதுனால அதில் இருக்க ஸ்டார்ச்னாலே இது கொஞ்சம் திக்காகும். இன்னும் சூப் வந்து உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் திக்காகும். ஆனால் அது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஜெல்லி மாதிரி ஆயிரும், அது சூப் கன்சிஸ்டன்சியை விட்டு மாறிடும். ஸோ நான் வந்து அது மாதிரி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். கார்ன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. ஸோ இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து இது வேகட்டும். இப்போ வந்து நம்மளோட சூப் வந்து தயாராகிருச்சு. எல்லா காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடேரியன் சூப் தான் பண்ணுறோம். ஸோ ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் இது, அதனால் நம்ம முட்டையோ சிக்கனோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பு. நீங்கள் வந்து டயட்லாம் இருக்கீங்கன்னா கூட இது நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் வந்து மாற்றிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோவா வந்து காரமே இருக்காது ஸ்வீட் கார்னுன்றனால. ஸோ இதை வந்து குட்டி பசங்களுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, இப்போ வந்து ஸ்கூல் வேறு ஹாலிடே, ஸோ டெய்லி ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம சூப் வந்து தயாராகிடுச்சு.